வாழே இறைவா நான் வாழ்ந்து உங்களுக்கு நான் புதுசு பாஸ்டருக்கு வருஷம் பழக்கம். அவர் இருந்த எல்லா வீட்டுக்கும் நான் வந்துருவேன். இந்த வீட்டுக்கு இதுதான் முதல் தடவை. உங்க மத்தியில இருந்து பிரசவம் பண்றதுக்கே எனக்கு கொஞ்சம் நடுக்கமா தான் இருக்கு. ஏன்னா பாஸ்டர் அடிக்கடி சொல்றாரு, எங்க சபையில எல்லாரும் கொஞ்சம் வேத வசனத்துல தேர்ந்தவங்க அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, ஐயாவுடைய செய்தி இங்க மண்டபத்துல கொடுத்தாங்க இல்லைங்களா, நீங்க ஒரு தடவை தான் கேட்டுருப்பீங்க. அதை நான் தான் எடிட் பண்ணேன். 2 பாட்டு நான் தான் எடிட் பண்ணேன். அதுல ஃபர்ஸ்ட் பாட்டு கொஞ்சம் ஈஸியா எடிட் பண்ண முடிஞ்சது. செகண்ட் பாட்டு அந்த 3 மொபைல்ல கட்டாய் எடுத்ததுனால அது எடிட்டிங் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால அதை ஒரு 10 தடவை கேட்டிருக்கோம். கேட்டு எடிட் பண்ணி முடிச்ச உடனே கரெக்ட் ஆயிடுச்சு. கரெக்ட் ஆயிடுச்சு. அதை தேடுறதுக்கே ஒரு 1.5 மாசம் ஆயிடுச்சு. திருப்பி அதை தேடி மறுபடியும் எடுத்து எடிட் பண்ணோம். ஸோ ஐயா 3 அதிகாரத்துல ஒரு 4 பிரசங்கம் பண்ணாங்க. உங்க எதிர்த்து நின்று ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள தேவனுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கோம்? அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம்? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய உன்னத அனுபவம் இல்ல? ஆவியில நிறைஞ்சு அந்த அபிஷேகத்துல நிறைஞ்சி நம்ம தேவன் பண்ணும்போது அது எவ்வளவு பெரிய உன்னத அனுபவம். ஆமென். சொல்லுங்களேன், எவ்வளவு பெரிய அனுபவம். அதாவது மதஸ்தர்கள் தன்னுடைய தேவனை அபிஷேகம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனா நம்முடைய தேவன் அல்லேலூயா.
அந்த மக்கள் தன்னுடைய தெய்வத்தை தூக்கி சுமப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஷோல்டரை கரங்களை ஷோல்டர் தூக்கி சுமப்பாங்க. ஆனா நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய அனுபவம். அதை நம்ம வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. தேவன் நம்மை அபிஷேகத்தை நம்மளால வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. ஆனா இது எனக்கு ஒரு நெருக்கடியான நேரம். ஏன்னா ரொம்ப நேரம் சத்தம் போட்டு துதிச்சிங்க, பாடுனீங்க, ஜபிச்சிங்க, கொஞ்சம் டயர்டா இருக்கும். தூக்கம் வர்ற நேரத்துல ஐயா என் கையில கொடுத்துருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தூங்காம இந்த வேத வசனங்களை தியானிப்போம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்மை தவிர வேற யாருக்குமே இல்லைங்க. ஈவன் கிறிஸ்தவத்திலேயே மற்ற சில பிரிவினர்கள் கூட இல்லை. ஆமென். நான் யோசிச்சு பார்க்கிறேன், எங்க இஸ்லாமிய மக்கள்ல பயங்கர வைராக்கியமா இருப்பாங்க. அவன் வைராக்கியம் இல்லைன்னு பார்த்தா அவனுக்கே தெரியாது. பயங்கர வைராக்கியமா இருக்கும். என்கிட்ட பயங்கர ஆர்வம் பண்ணுவாங்க. அடிக்கடி அந்த அவங்களுடைய நம்பிக்கை எங்க இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பார்த்தா கிடையாது. நான் சொல்லிட்டீங்களா, என்னதான் என்னை கொண்டு போட்டாலும், ஒருவேளை அவன் மிரட்டினா பயப்படுவேன், பயப்பட மாட்டான்னு தெரியல. என்னதான் என்னை கொண்டு போட்டாலும் இந்த தேவனை என்னால மறக்க முடியாது. ஏன் சொல்லுங்க பாப்போம்? அவரோட வாழ்க்கை இருக்கு. ஆமென். என்னதான் பணத்தை இறைச்சி கொடுத்தாலும் இந்த தேவனை மறக்க முடியாது. ஏன்னா இவரோட நடந்து ஒரு தகப்பன் பேசுவது போல, ஒரு தோழன் பேசுவது போல என் கூட பேசின கடவுள். இவர் எப்படி நான் மறுதளிக்க முடியும்? இவர் எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? என்ன டிமாண்ட் வைக்கட்டும், என்ன கேள்வி கேட்கட்டும், அவங்களுடைய தெய்வத்தை என்னுடைய இஸ்லாமிய ஜனங்கள் சொல்றாங்க, அவங்க தெய்வத்தை அந்த புஸ்தகத்தில் பார்த்திருக்கிறாங்க, தெய்வத்தை பேசி பார்த்திருக்கிறாங்க, என்னோட நடந்து பார்த்திருக்கிறாங்க. அதாவது என்னுடைய வாலிப வயசு 1995 வரைக்கும், 75 பிறந்த 94 95 வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை, அதாவது அந்த வாலிப வயசு தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் மோசமான வாழ்க்கையா இருக்கும். எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா, அந்த குறிப்பா அந்த கடைசியா அந்த ஒரு 17 இருந்து 20 வயசு இருக்கும். அடிக்கடி எனக்கு போலீஸ் தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கை. ஆக்சுவலா ஒரு மகனை போலீஸ் பிடிச்சி போயிட்டாங்கன்னா, தகப்பன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நின்று என்ன சொல்லுவாரு, ஐயா பையன அவன் நல்லவன், இவன் கெடுத்துட்டான், அவன் கெடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாரு, அவன் விட்டுறாரு, அவன் இருக்கிறவன் கெடுத்து. இத்தனைக்கும் 3 சித்தப்பா எஸ்ஏ, அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல ஒரு சித்தப்பா எஸ்ஏ, அவரே எங்க அப்பாட்ட செஞ்சுவாரு, வேணாண்டா அவனை வெளியே விட்டாரு. அப்படிப்பட்ட மோசமான நண்பர்களோட வாழ்க்கை. ஆனா எனக்கு வந்து நான் தைரியசாலி, நான் வீரர்கள்லாம் சொல்ல முடியாது. சும்மா அந்த இப்போ அந்த காலத்துல ஏதாவது ஒரு ஜாக்கி சான் படத்தை பார்த்துட்டோம்னு போகும்போது சோர்ந்து போய் சைக்கிள் ஓட்டிட்டு போவோம். அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது அப்படி சைக்கிள் அப்படி வந்து கையில தூக்கி அப்படி நிறுத்துவோம். அந்த படம் பார்த்த எஃபெக்ட் பார்த்துருக்கீங்களா? இந்த அஸ்வினின்னு ஒரு படம் ஒன்று வச்சு, நான் வாலிபனாக்குள்ள நான் வந்து முதலேட்டா எழுந்திருக்கிறது ரொம்ப சோம்பேறி. ஆனா அந்த அஸ்வினின்றவங்க அவங்க அத்தனை ஓட்டப்பந்தய வீராங்கனை, கோல்டு மெடல் இந்தியாவுக்காக வாங்கினவங்க. அவங்க அதை பத்தி ஒரு படம் நடிச்சாங்க. அந்த படத்தை பார்த்த உடனே ஒரு வீரம் வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில கடற்கரை போய் நிக்கிறேன். பாண்டிச்சேரியில இருக்கிற முக்காவாசி வாலிபர் அங்கதான் அந்த படத்தை பார்த்தோம்னா. அப்படிப்பட்ட ஒரு வாலிப அதை துணிக்கு அந்த டைம்ல தவறான நண்பர்கள் இவங்க கூட பழகி நான் என்னுடைய வாழ்க்கை போய்விட்டு
ஏன் கூட ஒரு பையன் முரடா, பயங்கர முரடா, நல்லா ஜிம்னாஸ்டிக் ஜிம்மா செய்யற ஆளு. திடீர்னு அவன் கொஞ்ச நேரம் காணும், பார்த்தா சபைக்கு போயிட்டான். அவன் லாங்குவேஜ் எல்லாம் மாறிடுச்சு, சகோதரான்னு கூப்பிடுறான், அவன் டிஃபரெண்டா பேசுறான். எங்களுக்கு கோவம் வருது. வழியில பார்க்கும்போது எங்க கூட வரமாட்டான். நாங்க சில அகதிக வெத்தியை காட்டணும், அவனதான் கையில வச்சிருக்கான். முக்கியமான ஆள் போயிட்டான். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா இவன் இப்படி போயிட்டானே அப்படின்ட்டு. அவன் ஏதாவது வரும்போது இயேசுன்னு சொன்னா நீ வரக்கூடாது, இப்படிதான் நாங்க அவங்களுக்கு திட்டுவோம். அப்படி அடிக்கடி வந்து சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இவன் தொல்லை தாங்க முடியாம ஒரு மீட்டிங் போயிடுறாங்க. பாண்டிச்சேரியில ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க மீட்டிங் 1995 பாண்டிச்சேரியில அவர் மீட்டிங். நாங்க என்ன பண்ணிட்டோம், இவன் தொல்லை தாங்கல, சரி ஒரு தடவை வந்துட்டா இவன் என்ன விட்டுருவான்ல, முரடா நம்ம அடிக்கவும் முடியாது அவனை. அதனால என்ன பண்ண, சரி நான் அவன் கூப்பிட்டு அவன் தொல்லை கேட்க போயிட்டான். அவன் போகும்போதே நிறைய கதை விட்டுட்டு போனான். என்ன சொன்னா, டேய் ஒரு பயங்கரமான ஆளு, அவருக்கு சில சமயத்துல பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுவாரு. டாக்டர் நடக்குதோ நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் சொல்லிடுவாருங்க. நான் போதுண்டா, நீதான் வர சொல்லிட்டேன், நான் வர அப்படின்ட்டு நான் போயிட்டேன். போய் நான் வந்து அந்த கிரவுண்ட்ல நிக்கிற, நீ முன்னாடி கூட நான் பின்னாடி பார்த்துட்டு இருக்கேன். அவர் பாடல் பண்ணாரு. எனக்கு முதல் அனுபவம். நான் இது வரைக்கும் கிறிஸ்தவ மீட்டிங்லாம் அது வரைக்கும் அட்டென்ட் பண்ணதில்லை. அப்போ அவர் பாடல் பாடிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சகோதரன் இருக்கிற, இப்போ நீ இந்த காரியங்கள் தான் செஞ்சுட்டு இருக்க, இந்த மாதிரியான பாவங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது. அவர் கிட்டத்தட்ட சொன்னதெல்லாம் என் லைஃப்ல ஒத்து போகுது. எனக்கு உடனே இவங்க சொன்னது ஞாபகம், நம்ம நாட்டில நடந்ததெல்லாம் சொல்றாருன்னு ஒருவேளை அதுவா இருக்குமோ. உடனே நானே என்ன சமாதானப்படுத்தேன். 10,000 பேர் இருக்கிறான், அவர் அடிச்சு விடுறாரு, கூப்பிட்டா பொருள் அடிச்சு விடுறாரு அப்படின்ட்டு அதோட விட்டுட்டேன். திருப்பி கொஞ்ச நேரம் பாட்டு படிக்கிறது மறுபடியும் சொன்னாரு, நீ ஒரு இஸ்லாமிய சகோதரர், அதே போல நம்ம என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சொல்லிட்டு நீ ஒரு இஸ்லாமிய சகோதரன். எனக்கு ஒரு ஜன் கொடுத்துச்சு. இருந்தாலும் 5000 பேர் 10,000 பேர்ல யார் எத்தனை முஸ்லீம் இருப்பாங்களோ தெரியாது இல்லையா. அதனால அப்பவும் நான் நம்பல. கடைசியா அவங்க சொன்னாங்க, நீ ஒரு மரத்துக்கு கீழே நிக்கிற, அந்த கிரவுண்ட்லயே ஒரே மரம் தான், நிக்கிற ஒரே ஆள் நான் தான். அவ்வளவுதான். மீட்டிங்லாம் அட்டன் பண்ண, அதோட கலந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னையில இருந்து என் வாழ்க்கையில நடந்த அத்தனையும், அதாவது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எல்லாரும் கண்ணையும் மனது, சின்ன தப்பு பண்ணாலும் மாட்டேன். அந்த மாதிரியான சூழ்நிலையில என்னுடைய நண்பர்கள் செய்த ஒரு தவறு நிமித்தம் என்ன போலீஸ் தெரிஞ்சு. எப்படி தெரிஞ்சுன்னா, அதாவது மார்க்பாஸ்ல வருவாங்க ஒரு 30 போலீஸ் 40 போலீஸ். என் பேர் மட்டும் உங்களுக்கு தெரியாது. பாய் பையன் ஒரு போலீஸ் என்கிட்ட வந்து கேட்டாரு, உனக்கு இந்த பாய் பையன் தெரியுமான்னு. தெரியல சார், போயிட்டேன். நான் வந்து 4 ஷோ 5 ஷோ படம் பார்ப்பேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 5 ஷோ பார்ப்பேன். மற்ற நாள் 4 ஷோ. சினிமா தேட்டர் இங்கே இருக்கும். பொட்டானிக்கல் கார்டன் அங்கே ஒன்று இருக்கு, பால்மூன்வாங்க. பொட்டானிக்கல் கார்டன்ல இருப்பேன், சினிமா தேட்டர் இருப்பேன். எங்கெல்லாம் ஸ்மெல் பண்ணி வந்துட்டாங்க. நான் எங்கெங்கெல்லாம் போறோம் என்னை வந்து சிபி அந்த போலீஸ்காரங்க தேர்ந்தாங்க, கிரைம் பிரான்ச்சுக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ இந்த நண்பனை வழியில பாக்குறேன். யாரு சர்ச்சுக்கு போன நண்பனை வழியில பாக்குறேன். அவர் என்ன சொல்றாரு, சகோதரா நான் இப்ப சர்ச்சிலே தங்கிருந்தா, நான் வீட்டுக்கே போறது இல்லடா, எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமாடான்னு எனக்கு உடனே ஒரு யோசனை வருது. நம்ம வெளியே இருந்தாதான் தேடுவாங்க, சர்ச்சுக்கு போயிட்டோம்னா சாப்பாடு ஃப்ரீ, தங்குற இடம் ஃப்ரீ, போலீஸ் தான் வராது. உண்மையா சொல்றேங்க, என்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் நான் சர்ச் பண்ணுவேன், ரட்சிப்புலாம் கிடையாது. உடனே வந்து நான் ஆர்வமா சொல்றேன், அப்படியா சொல்லுறா, நான் வரேன்டா, நீ எப்படா இப்பவே வரடா போயிட்டான். போனங்க, என்னை காப்பாத்திக்கிறதா சபைக்குள்ள நுழைச்சேன். அங்க 2 சகோதரர்கள் ஜெபம் பண்ணாங்க. அவங்கதான் வந்து எனக்கு சுவிசேஷம் சொல்லணும். நான் அங்க உட்காந்துட்டு இருக்கிறேன். 2 சகோதரர்கள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இந்த நேரம் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்க, நம்ம கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா கண்ணீரோட, உண்மையா சொல்றேன், கண்ணீரோட வாலிபர்களுக்காக தூக்கி வாரி போச்சு. நம்ம சாமி கும்பிட்டா யாருக்காக சாமி கும்பிடுவோம்? எனக்காக, எங்க அப்பா அம்மாவுக்காக.
எங்க அண்ணன் தம்பிகள் சொந்தக்காரர்களுக்காக நான் வேண்டுதல் செய்யணும், பிரார்த்தனை பண்ணணும். இவன் யாருக்காகவோ யாருன்னே தெரியல வாலிபனுக்காக ஜெபம் பண்றான். எனக்கு அங்கே ஒரு பெரிய மாறுதல் உண்டாயிடுச்சு. இப்படிப்பட்ட பிரார்த்தனையும் உண்டா, இப்படிப்பட்ட ஜெபமும் உண்டா? வெயிட் பண்ணு. அவங்க எனக்கு சுவிசேஷம் சொன்ன மெத்தட் நான் என்னை காப்பாத்திட்டுதான் போனேன். ஆனா போன கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் அவ்வளவு ஒரு அருமையான சிகிச்சை. அப்படியே இந்த ஆதாமியாக உலகம் உண்டானதுல இருந்து முடிவு வரைக்கும் கோர்வையா சுவிசேஷம் சொல்லி முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு அந்த ஆண்டவர் நீங்க தான் எனக்கு வேணும், நான் பாவிப்பா, எனக்கு எப்படியாவது நீங்க எல்லா பிரச்சனையில இருந்து எனக்கு விடுவிச்சுன்னா நான் உங்களுக்காகவே வாழணும். உண்மையா சொல்றீங்க, என்னை காப்பாற்றுவதற்காக நான் நினைக்கிறேன், என்னை காப்பாற்றுவதற்காக சாக வேண்டியவெல்லாம் சாவடிச்சார். புரியுதுங்களா நான் சொல்றது? அவர் பிள்ளையாகிய என்னை காப்பாற்றுவதற்காக சாக வேண்டியவெல்லாம் ஏன்னா அக்யூஸ் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, அக்யூஸ் நம்பர் 1 செத்துட்டான், கேஸே கிடையாது. அவனை சாகடித்து என்னை காப்பாற்று. ஹல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள தேவன். அதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்குள்ள நான் வளர்ந்த விதம், வேத வசனங்களை நான் தியானிக்கிற விதம் அற்புதமா இருக்கு. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தாரு. அதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், என்னை ஒரு தகப்பன் என்னோடு பேசுவது போல பேசியிருக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் என்னால அந்த ஆண்டவரை விட்டு கொடுக்கவே முடியாது. ஒருவேளை என்னை மிரட்டலாம், பயமுறுத்தலாம், துன்புறுத்தலாம், என்கிட்ட இருந்து அந்த கடவுளை எந்த சூழ்நிலையும் இப்படிப்பட்ட தேவன் நல்ல மனைவி கொடுத்தாரு. ஐயா சொன்னார், எங்க அப்பா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலாவது இவன் இயேசுவை மறுதளிப்பானா அப்படின்ற நம்பிக்கையில ஒரு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஆனா நாங்க 2 பேரும் ரகசியமா சந்திக்க போனோம்னா எங்க வீட்டுக்கு வளர்த்திட்டாரு. என்னுடைய 2வது மகள் சில வருஷம் கழிச்சு, அதாவது 8 வருஷம் கழிச்சு மறுபடியும் தகப்பனுடைய வந்தார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, ஆனா என்னை ஏற்றுக்கொண்டார், மறுபடியும் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய குடும்பம் இருந்த பகுதியிலேயே நான் டிவி சேனல் ரன் பண்ணேன். கிரேஸ் டிவிங்கிற சேனல் பாண்டிச்சேரியில ரன் பண்ணோம். ஆண்டவர் அற்புதமாய் 2012 இருந்து 2021 வரையிலும் அற்புதமாய் நடத்த கிரியை செய்தார். அந்த 2017 ஐயா இவருக்கு அறிமுகமானாங்க. ஒரு முக்கியமான நபர் மூலமா அறிமுகமானாங்க. அற்புதமாக அந்த தேவனை ஒருபொழுதும் என்ன சூழ்நிலை வந்தாலும் தயவு செஞ்சு அந்த தேவனை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மை தேவன் அபிஷேகித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் சாட்சிகளாய் இருப்பீர்களா? ஹல்லேலூயா. அதே யோவான் 14:26 சொல்லுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவுபடுத்துவார். யோவான் 2:27 சொல்லுது, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தின் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருக்கிறாங்க. இப்படி இருக்க பிள்ளைகளை அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்டப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவரில் நிலைத்திருக்கிறது. நாம் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
நமக்கு ஒருவரும் போதிக்க வேண்டியது இல்லை. ஏன் ஒருவரும் போதிக்க வேண்டியது இல்லை? அவராலே நாம் பெற்ற அபிஷேகம் சகலத்தையும் குறித்து நமக்கு போதிக்கிறது. அதனால் நாம் ஒருவரும் நமக்கு போதிக்க வேண்டியது இல்லை. இப்ப சொல்லுங்க, நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? பெற்றவங்க கையெழுத்து மறுபடியும் கேட்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்களா? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போமா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் உயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக புதிய உடையையும் கொடுக்கவும் அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற வசனம். அது நமக்கு கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் நாமும் சொல்றோம்ல. இந்த வசனம் நமக்கும் பொருந்தது தானே? இங்க வசனம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ இந்த அபிஷேகம் பெற்ற அனுபவம் இருக்குல்ல, இந்த அனுபவம் எதை செய்ய தூண்டுகிறது? எதை செய்ய வைக்கிறது? சொல்லுங்க. யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க? அப்போ இந்த அபிஷேகம் பட்டவங்க என்ன செய்யணும்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அது மாத்திரம் இல்ல, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் கட்டுண்டவர்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டவிழ்த்தலை கூறவும். அப்ப இந்த அபிஷேகம் நாம் பெற்றிருந்தால் நாம என்ன செய்யணும்? இந்த காரியத்தை எல்லாம் செய்யணும். இப்ப சொல்லுவோம், நம்ம எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கோம்? எத்தனை பேர் தேவனுடைய ஆவியானவர்? புரியுதா ஐயா? புரியுதா? கொஸ்டின் புரியுதா? தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நான் இதுக்கப்புறம் வர்ற காரியத்தை எதுவும் செய்யல அப்படின்னா என்கிட்ட என்ன இல்ல? என் மேல யாரும் இல்ல. ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? எப்பயாவது சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல என்ன சொன்னீங்க? ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொன்னீங்களா? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொன்னீங்களா? மறுபடியும் இப்ப சொல்லுங்க, ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இனிமேல் சொல்லணும். சொல்லியே தீரும். அதுல இரண்டாவது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதி சரிக்கட்டும் நாளையும் கூறவும். இந்த வார்த்தை எதை குறிக்கிறதுங்க? நம்முடைய தேவன் இப்பொழுது தயவாய் இருக்கிறார், நம்ம மேல் இரக்கமாய் இருக்கிறார், நம்ம மேல் மனதுருக்கமாய் இருக்கிறார். அவர் ஒரு நாள் நீதியை சரிக்கட்டும் ராஜாவாய் வரப்போகிறார். நீங்கள் வருகிற தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அறிவிக்க வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நாம்
நாம் அபிஷேகம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நாம அதை செய்யலனா நம்மளே முடிவு பண்ணிக்க வேண்டியது. நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோமா? ஆவியானவர் மேல் புரியுதா? அல்லேலூயா. அடுத்த வசனம் படிக்கலாம். சீயோனிலே உயரப்பட்டவர்கள். சீயோன் என்றால் எது? சபை. நீங்க சொல்லிட்டீங்க. சீயோன் என்றால் எது? சபையிலே யார் இருப்பாங்க? உயரப்பட்டவர்கள் இருப்பாங்க. அவங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக அவன் அழுது இருப்பான், நொடிஞ்சு போயிருப்பான், தலை தூக்க முடியாத நிலைமையில அந்த சகோதரி இருப்பாங்க. சாம்பலிலே அமர்ந்து கொண்டு இருப்பார்கள். நாம் என்ன செய்யணும்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை அவர்களுக்கு, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதற்காக அப்புறம் துயரத்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஆனந்த தைலத்தை தர வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சாதான் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அவர் என்னை அபிஷேகத்திருக்கிறார் சொல்ற தகுதி எனக்கு இருக்கு. நீங்க முடிவு பண்ணீங்க. ஒருவேளை நீங்க ஃபீல் பண்ணீங்க எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு ஃபீல் பண்றீங்கன்னா நான் சொல்றேன், இப்ப சொல்லுங்க தகுதி உள்ளவராக நாளிலிருந்து சிறுமைப்பட்டவனுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். அல்லேலூயா. ஒடுங்கின ஆவி இருக்கு. நீங்க இந்த வசனம் படிக்கிறேன். மத்தேயு 16:13-19 நான் படிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசையில் வந்து தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்த. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் இயேசுவை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் இயேசுவை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இங்க பேதுரு என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்றாரு. நீங்க யாருன்னு சொல்லுங்க? பேதுரு சொன்னதே சொல்றீங்களா? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு ஒத்துக்கிறீங்களா? சொல்றீங்களா? சொல்றீங்க தானே? உடனே ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளவில்லை. 19வது வசனம் தான் முக்கியம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். எதுக்கு அவரு பேதுருக்கு பரலோகத்தின் ராஜ்யத்தின் திறவுகோலை தராரு? எதுக்கு தராரு? அவன் என்ன சொன்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தரேன்னு சொன்னார். இப்போ நீங்களும் என்ன சொல்றீங்க? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ உங்ககிட்டயே அவர் என்ன தரப்போறாரு? தரப்போறாரு, தந்துட்டாரா? இப்ப அந்த கூட்டு துருப்பிடிச்சிருக்கா இல்ல அடிக்கடி தொடர்ந்து வேலை செய்யலாம்? இப்போ அந்த சாவி கொடுத்தாருல, அப்ப அது ஏதோ ஒரு கூட்டுல போட போறீங்களா? ஏதோ ஒரு லாக்ல போட்டு அதை திறக்க போறீங்களா? அது அடிக்கடி தொடர்ந்து வேலை செஞ்சிருக்கா இல்ல துருப்பிடிச்சிருக்கா? துருப்பிடிச்சிருக்கு. புரியுதா சிஸ்டர்? புரியலையா? கையில சாவி
ஒத்துக்கிறதே தெரியல. நீங்க தான் ஒத்துக்கிறீங்க அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு ஒத்துக்கிறீங்க. ஒத்துக்கின உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உங்களுக்கு சாவியை கொடுத்துட்டாரு. அவர் பேதுருக்கு மட்டும் சொல்லுங்க, மத்தேயு 18:18 பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்ட வைப்பீர்களோ, உங்ககிட்ட சாவி கொடுத்துக்கிறாருங்க. பேதுருக்கு கொடுத்த மாதிரி உங்ககிட்ட நம்ம கிட்ட சாவி கொடுத்துக்கிறாரு. இந்த சாவி போர்டுல பூட்டி எந்த நிலையில இருக்கு? அப்படி இல்லைன்னா போய் ஜபத்துல என்ன போடுங்க, ஒரு 4 நிமிடம் தானே நான் வந்த உடனே உண்மையா சொன்னேங்க. நான் உண்மையா சொல்றேன், மனசார சொல்றேன். ஐயா சொன்னாரு 11:30 மணிக்கு உங்க கையில தரணும்னு சொன்னாரு. 11:40 தந்தாரு. கரெக்டா? 11:40 தந்தாரு. 8:30 மணிக்கு ஆரம்பிக்கணும்னாரு. 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. 10, 11, 11:40 2 மணி நேரம் 40 நிமிஷம் என்ன பண்ண போறாருன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி இங்க ஜபம் நடக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மையா சொல்றேன், அற்புதமா இருந்துச்சு. பாடல்கள் அற்புதமா இருந்துச்சு, துதி ஆராதனை அற்புதமா இருந்துச்சு, ஜபம் அற்புதமா இருந்துச்சு, எல்லாம் அற்புதமா இருந்துச்சு. ஆனா இடம் மட்டும் காலியா இருக்கு. ஏன்? அங்கதாங்க ஏதோ அற்புதம் இல்லாம இருக்கு. உங்க கையில கொடுத்த சாவி வேலை செய்யாம இருக்கு. இன்னும் நீங்க சாவி வச்சிருக்கிறதே உங்களுக்கு தெரியாம இருக்கு. ஐயா இப்போ ஐயா சொன்னாங்கல்ல, இதை வச்சு நிறைய பேர் ஒரு சில தப்பான உதாரணங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்க பூமியில எதை கட்டுறோம், பேய கட்டுறோம். நான் என்ன கேட்டேன், ஒரு பாஸ்டர் சொன்னாரு, பூமியில நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அப்படின்னு வசனம் இருக்கிற பரவ பேய பரலோகத்துல பிசாசு ஆகுது. சரி, அடுத்த அவர்கிட்ட கேட்டேன், சரி நீ பூமியில கட்ட ஒண்ணு பரலோகத்துல கட்டப்பட்டுச்சு நீ நம்புற, சரி அதை ஒண்ணு விட்டுற, கட்டினதை ஏன் விட்டுற? அடுத்த வசனம் என்ன சொல்றாரு, நீங்க பூமியில எதை கட்ட வைக்கிறீங்களோ அது பரலோகத்துல கட்ட வைக்கப்படும் இருக்குல்ல, நீயே கட்டிட்டு நீயே ஏன் விட்டுற? அதே போல இல்லையா, இதுலயும் அவனுக்கு பதில் இருக்கு. ஏசாயா அதே 61ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்துல தெளிவா சொல்லுது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு இப்ப அந்த சிறப்பு பொருள் என்ன செய்யும்? காயம் கட்டும். அடுத்தது பாருங்க, சிறைப்பட்டவர்கள் விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட விடுதலை கூறும். அது கட்டும் அவுக்கும், அதுதாங்க அந்த சாவி. இங்க பிசாச கட்டுறதுக்கு அந்த சாவி இல்ல. யாராவது தப்பா சொன்னா நம்பாதீங்க, அது பிசாசு கட்டுறதுக்கு இல்ல. அது எதை கட்டுறதுக்கு? இங்க இருக்கிற ஒருத்தனுக்கு நீங்க சுவிசேஷம் சொன்னா அவனுடைய நாமம் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கும், அவனுடைய பேர் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கும். அதுக்குதான் அந்த சாவி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தை வசனமாய் வெகு சிலர், வசனத்தை வசனமா போதிக்கிறது வெகு சிலர். நான் ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு பயம். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னு வைங்க, ஒரு 10 பேர் 100 பேர் 1000 பேர் என்னால திசை திருப்பிடும். அதனாலதான் ஒருத்தன் சொல்றான், நீங்க 30 நாள் உபவாசம் இருந்தாலும் கிடைக்கிற அபிஷேகத்தை விட டப்பாங்குத்தார் தான் கிடைக்கும். யூடியூப்ல பேசிருக்கோம். அபிஷேகம்னா என்னன்னு தெரியாம அவன் சொல்றான், தன்னை பைபிள் ஸ்காலர்னு சொல்றான். என்னோட வயசுல சின்னவங்க அதனால தான் அவன் பண்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அது கோபத்துல சொல்றேன். அதாவது டப்பாங்குத்து ஆள்னா அபிஷேகம் வருதுன்னு ஒரு நபர் சொல்றா, என்ன கிறிஸ்தவம், எங்க போயிட்டு? அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் எழுதுறதுக்கு காரணம் யாருங்க? நம்ம கையில திறவுகோல் இருக்கிறது நமக்கு தெரியலங்க. தெரியாததுனால தான் இப்படிப்பட்ட ஆட்கள். ஒரு நாங்க டிவி சேனல் ரன் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அதுல சில முக்கியமான ப்ரோக்ராம் பார்த்துட்டு அவங்க ரோமன் கேத்தலிக், அவங்க ஆண்டவரை நாங்க வந்து நல்லா ஆவிக்குரிய சபைக்கு ஆராதிக்க போனோம், எங்களுக்கு ஒரு சபை சொல்லுங்க. அப்போ ஒரு பாஸ்டர் எங்களுக்கு நல்ல பழக்கமா இருந்தாரு. நாங்க என்ன பண்ணோம், அந்த சபைக்கு போங்க, அது ஒரு சின்ன சபை, சரி அந்த சபைக்கு போங்க அப்படின்ட்டு அந்த குடும்பத்தை அந்த சபைக்கு அனுப்பிச்சிருந்தோம். சில வருஷங்கள் போச்சு. அந்த பாஸ்டரோட பையனும் வளர்ந்துதான் வேலைக்கு போய் ரெடி பண்ணாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க,
எங்க வீட்டுக்கு வந்து அங்கிள் எனக்கு கிட்டார் வேணும், நாங்க கேரட் சர்வீஸ் போறோம் அப்படின்னாங்க. சரி அவன் கிட்டார் கேட்கிறானே அப்படின்றதுக்காக வந்து வாங்கி போனோடனே அந்த பையன் அந்த கேரட் சர்வீஸ் போகும்போது அப்படி டீமா வராங்க. ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட இருந்து அந்த கிட்டார் வாங்கி கொடுத்துக்காக வராங்க. அந்த பாஸ்டோட பையன் பார்த்தா ஜீன்ஸ் ஃபுல்லா கிழிஞ்சு நாங்க ஒரு விசுவாசி அனுப்பணும் பாருங்க. அந்த விசுவாசி ஐயா மாரி ட்ரெஸ் போடுங்க. அந்த பையன் காலேஜ் படிக்கிற பையன் நல்லா பக்கா பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி நிற்கிறான். யாரு விசுவாசி பையன் இன் பண்ணி பக்காவா நிற்கிறான். பாஸ்டர் பையன் 100 நாள் தூங்குது, அது வந்து கிழிஞ்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ இவர் இந்த பாஸ்டர் பக்கத்துல நிக்கிறார். நான் வந்து சொன்னேன், பாஸ்டர் எவ்வளவு காரியங்கள் செய்றீங்க, ஒரு நல்ல பேண்ட் அவங்க பையன் வாங்கிட்டாரு, கீழே போற அளவுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு. புது பேண்ட் இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். நான் என்ன சொல்றேன், எந்த வாலிபடியாவது கேளுங்க, ஏன்னா கீழே போற பேண்ட் போட்டுக்கிறேன்னு. நம்ம கிறிஸ்தவத்துல குறையோடி கிடக்குதுங்க. நீ கிழிஞ்சு போன பேண்டை ஏன் போடுறேன்னு கேட்பாருங்களா? அவன் சொல்லுவான், என் காலேஜ்ல என்ன ஒதுக்கிடுவாங்க, அவனை பார்த்து பயப்படுவாங்கன்னு தெரியாம இருக்கிறான். அவனை பார்த்து பயப்படுவாங்க. எதுக்கு நம்ம ஒதுக்கி போறாங்க? இவன்கிட்ட என்னவோ இருக்குடான்னு பயப்படுவாங்க. ஆனா அவனுக்கு தெரியல, அங்க என்ன விட்டு எல்லாரும் ஒதுங்கி போயிடுவாங்க. நான் சொல்றேங்க, நீ இயேசுவின் பிள்ளை எதை வச்சு காமிப்ப? ஒரு காலத்துல நான் வாலிபனா இருக்குள்ள பேண்ட் கீழே இருந்துச்சுன்னா பெல்ட் இருக்கும், ஒரு டைட்டா பெல்ட் போட்டு. இப்ப என்ன பண்றாங்க கேட்டா அந்த இன்னொருவரோட அந்த பேர் தெரியும். ஏய், எங்க போயிட்டு இருக்கு? அவன் உலகத்தான் செய்யறான், நீ ஏன் செய்யற? உண்மையா சொல்றேங்க, இது பின்னாடி அருவருக்கத்தக்க ஒரு வரலாறு சொல்ல முடியும். இவைகளுக்கு பின்னாடி அருவருக்கத்தக்க ஒரு வரலாறு இருக்கு. அதை நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளும் செய்வது ரொம்ப பெரிய ஒரு கிறிஸ்தவ வாலிபன் நல்லா பக்காவா பேண்ட் ஷர்ட் போட்டு போய் நிக்கணுமே, அவனை எத்தனை பேர் மதிக்கிறான்னு பாருங்க. அவனுக்கு தெரியல. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, ஒரு விசுவாசியோட புள்ள பக்காவா அவன் நிக்கிறான், ஒரு ஊழியக்காரனோட புள்ள கீழே பேண்ட் அந்த பாஸ்டருக்கு தெரியல, அவன் கையில திறவு, அந்த பையனுக்கு தெரியல, அவன் கையில திறவு. நமக்கு தெரிஞ்சிருச்சா? அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. மத்தேயு 10:32. மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். கொஞ்சம் மைக்ல சத்தமா படிங்க. மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். என்ன புரியுது? இந்த வசனம் என்ன புரியுது? ஐயா, என் குடும்பமா நினைச்சுதான் பேசுங்க. ஆமா, நீங்களாம் வந்து எனக்கு அண்ணன் தங்கச்சி அம்மா அந்த நம்பிக்கையில பேசுறேன். இந்த வசனம் என்ன புரியுது? மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன் எவனோ அவனை நானும். இப்ப இயேசு கிறிஸ்து நம்மள, நானும் என்னைய சேர்த்துக்கிறேன், இயேசு கிறிஸ்து நம்மள பிதாவின் முன்பாய் அறிக்கை பண்ணுகிறான்னு நம்பிக்கை இருக்கா? இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக என்னை அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணணும்? இயேசுவை யாருக்கு முன்பாக அறிக்கை செய்யணும்? மனுஷனுக்கு முன்பாக அறிக்கை செய்யணும். இப்போ சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்களை நம்மை பிதாவுக்கு முன்பாக அறிக்கை செய்திருக்கிறாரா? 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 அப்ப எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை மனுஷனுக்கு முன்பாக அறிக்கை செஞ்சீங்க? எத்தனை பேர் பண்ணீங்க? புரியுதா? நம்மை இயேசு கிறிஸ்து அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? மனுஷனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணணும். லூக்கா 12:8 தேவதூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணணும்னு சொன்னார் ஆண்டவர். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன்றார்.
சும்மாதான் ஆண்டவர் அறிக்கை பண்ண முடியும். எனக்காக ஆவியானவர் பெருமூச்சுகளோடு ஜெபம் செய்வார். எதுக்கு? எனக்காக வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு அப்புறம் இதெல்லாம் கரெக்ட். நீங்க என்ன பண்ணீங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு கிடைச்சிச்சா? கிடைக்கல. ஏன் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லு. எடுங்க. மனுஷனுக்கு முன்பாக என்னை அது இல்ல வருத்தப்பட்டு மத்தேயு 11 கடைசி. சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்றாரு. அந்த பாரத்தை எதை மீன் பண்ணி சொல்றாங்கன்னா, அந்த மாட்டுக்கு கழுத்துல நுகத்தடி இருப்பாங்கல்ல, அதான் நுகம் பைபிள்ல சொல்லுது. நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னா என்ன அர்த்தம்? இந்த நுகத்தை எடுத்து கீழே வச்சிருங்க, நான் உங்களுக்கு ரெஸ்ட் தரேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? அப்படியே உட்காந்துக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. சும்மா இறக்கி வச்சுட்டு உட்கார்ந்தோம்னால ரெஸ்ட் கிடைக்காது. பிரச்சனை அதிகமா தான் போவோம், பிரச்சனை பல மடங்கு போவோம். அந்த வசனத்தை நம்பி இயேசு கிறிஸ்துவிட்ட வந்திருப்பீங்க. என்னடா இளைப்பாறுதல் கிடைக்கல, கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அந்த நுகத்தை இறக்கிட்டு இந்த நுகத்தை ஏத்தணும். இயேசுவின் நுகத்தை ஏற்றுக்கொண்டாதான் உங்க ஆத்துமாக்களுக்கு புரியுதுங்களா? நம்ம அந்த கான்செப்ட் பாதி புரிஞ்சுக்கிறதுனாலதான் நமக்கு ஆசீர்வாத தடைங்க மிகப்பெரிய தடை. ஏன் ஆசீர்வாதம் தடை? நானு ஒரு இந்த காயின் போன் வரும் தெரியுமா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாங்க. காயின் போன் இருக்குல்ல, இந்த காயின் போன் ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் வந்த புதுசுல காயின் போன்லாம் கடைகள்லாம் வைப்பாங்க. அப்போ அந்த பப்ளிக் பூத்துல இருக்கும், அந்த மளிகை கடையில இருக்கும், நிறைய இடத்துல காயின். அப்போ என் நண்பன் வந்து அந்த காயின் போன் மார்க்கெட்டிங்ல இருந்தான். என் ஃப்ரெண்டு வந்து காயின் போன் மார்க்கெட்டிங்ல இருந்தான், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் என்ன பண்ணா, அந்த காயின் போன் போயிட்டு என்ன பண்ணுவான், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 5 சேல்ஸ் பண்ணணும். சேல்ஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு பயங்கரமா திட்டுவோம், இந்த இன்சென்டிவ் குறையும், வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. இதுல காலையில 9 மணிக்கு கூப்பிடுவாங்க ஆபீஸ்ல மீட்டிங். 9 மணிக்கு மீட்டிங் போய் உட்கார்றவங்க 10:30 மணி வரைக்கும் மீட்டிங் நடக்கும். 10:30 மணி வரைக்கும் டெய்லி பேசுனதே பேசுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. புதுசா வந்து ஒவ்வொருத்தரும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. மோட்டிவேட் பண்ணி அவனை அப்படியே பயராக்கி வெளியே அனுப்புவாங்க. அவனுக்கு இவங்க நினைச்சுக்குவாங்க பயர், இவன் டயர்ட் ஆயிடுவான். கேட்டு எவ்வளவுதான் இது பண்ண முடியும். டயர்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவான், வெளியே வந்து டீ கடையில டீ குடிப்பான். அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு சரி நீங்க போய் ஓகே மார்க்கெட்டிங் பாருங்கன்னு அனுப்பிச்சிருவாங்க. அவன் அங்க இருந்து கிளம்பி டீ கடைக்கு போய் டீ குடிப்பான். ஒரு 20-25 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அவங்க லீடர் தெரிஞ்சு டீம் லீடர் தெரிஞ்சு போனோம், எத்தனை வீட்டை அவன் டீ தான் குடிப்பான். நான் என்ன கேக்குறேன், இப்படி அந்த மாடு இப்படி அங்க வற்புறுத்து சாப்பிட விடாம, டீ குடிக்க விடாம, தூங்க விடாம. அந்த எல்ஐசி காரங்க பார்த்தா எனக்கு உண்மையாவே சிரிப்பு வரும். நீங்க செத்ததுக்கு அப்புறம் வாழறத பத்தி பேசுறாங்க. நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு கூட போவாங்க. நித்திய ஜீவன் தரும். நம்மளுடைய பாலிசிய மிகப்பெரிய பாலிசி. நீங்க யார கூப்பிட்டாலும் உங்களுக்கு வாழ்வு தருகிறவர் இயேசுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆமென். நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். இன்னைக்கு உங்க கூட இருக்கிறாரு. அவர் இங்க நீங்க பூமியில இருந்தாலும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. இங்க இருந்து நீ எடுக்கப்பட்டு போனாலும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள. நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தெரியுமா? இங்கேயும் தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார். அது நமக்கு தெரியலங்க. இங்க தேவனுடைய ஆளுகைக்குள்ள நம்ம இருக்கிறோம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது வேற மாதிரி இருக்கும். டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம எப்படிப்பட்டவர்கள் நமக்கு தெரியல,
நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு பவர் தெரியல. நான் இன்னொரு அனுபவம் எனக்கு இருக்கு, நான் சொல்ல பாருங்க. நான் எம்எல்எம் எத்தனை பேர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல நான் ஒரு பெரிய லீடருங்க. ஆமா, ஐயோ பேசுவோம் பாருங்க, ஐயோ தெரியல பேசுவோம் பாருங்க. அந்த கம்பெனிக்காரன் கூட அவளை பேச மாட்டான். அவன் யாரு, அவன் கருப்பா சோப்பான்னு எனக்கு தெரியாது. அவனை பத்தி பேசுவான், அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணணும்னு தெரியாது. நான் எப்ப தெரியுமா அதை பத்தி பேச பயந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா, வயது முடிந்த ஒரு ஐயா, அது ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒருத்தருக்கு கேன்சர். அவர் மரண பயத்துல இருக்கிறார். அந்த மரண பயத்துல இருக்கிறவருக்கு இவர் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் கொண்டு போய் கொடுத்து, இதெல்லாம் சாப்பிடுங்க உங்களுக்கு கேன்சரே போயிடும், இதெல்லாம் சாப்பிடுங்க கேன்சர் என்ன வேலை தூக்கு போயிட்டாரு. நான் பக்கத்துல நிக்கிற தூரம் வந்தேன். ஏன்னா ஒருத்தனுக்கு மரண பயம்னா என்னன்னு நமக்கு தெரியும். அவன் நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கான். நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறவன் போய் ஃபுட் சப்ளிமெண்ட்டுங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஏதாவது சொன்னா பரவாயில்ல, உனக்கு கேன்சரே வராதுன்ட்டு எனக்கு பயம். நான் அந்த இடத்த விட்டே நம்பிட்டேன். கரெக்டா ஒரு வருஷத்துல அவர் கேன்சர் வந்து செஞ்சார். யாரு சொன்னாலும் அவர் கேன்சர் வந்து செஞ்சார். ஆனா நான் சொல்றேன், மரண பயத்தில் இருக்கிறவங்க இயேசு அவருடைய தழுவுகளால், ஆமென், அது நிச்சயம் சத்தியம். பாடையை தொட்டு எழுப்பினாங்க. அந்த அம்மா அழுகினே போகுது பாடைக்கு பின்னாடி, போனதுக்கு பின்னாடி. அம்மா நீ அழுவாத, வந்தான் உன் புள்ள. அட 3 நாள் ஆகுது. அக்கா சொல்லுது, நித்தி ஜீவனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுது. அட போமா, கல்ல போட்டு கல்லை புரட்டுவதுதான். குஷ்டரோகிய சொஸ்தமாக்குனாருங்க. குருடனை பார்க்க வச்சாரு, உடம்பை நடக்க வச்சாரு, செவிடனை கேட்க வச்சாரு. இந்த ஆண்டவர் இப்பொழுது நமக்குள், நம்மோடு, நம்மத்தில் ஜீவனோடு. இந்த இயேசுவை கொண்டு போக நம்மளால முடியலங்க. கௌரவம் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, என்ன தடுக்குது? ஏன் கொண்டு போல? பர்சனலா யாரையாவது கேட்கலாமா? தப்பா எடுக்க மாட்டீங்களா? நீங்க எப்ப கொண்டு போனீங்க இயேசுவை? நீங்க எப்ப கொண்டு போனீங்க? இல்ல, எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்துறீங்க? அதாவது சுவிசேஷம் சொல்லி எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தீங்க? இல்ல, கொண்டு வந்தாலும் நான் சொல்ல வரல, வர்ற அளவுக்கு சுவிசேஷமாவது சொல்லி இருக்கிறீங்களா? நம்மதான் சீர்தூக்கி பார்க்கணும். அந்த எம்எல்எம் பத்தி சொன்னல, அந்த எம்எல்எம்ல நாங்க என்ன பண்ணுவோம், நீங்க 2 பேர், எத்தனை பேர் பைனரி ப்ராடக்ட் 2 பேரை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பிசினஸ்ல சேர்த்து வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அவங்க 2 பேரை விற்க சொல்லுங்க. அந்த 4 பேரை 2 பேரை விற்க சொல்லுங்க. அந்த 8 பேரை 2 பேரை அப்படியே நாங்க ஒரு ட்ரீ போட்டு கொடுத்தோடனே அவன் பாக்கெட்ல இல்லாத பணம் வெளியே வருங்க. பிளான் பண்ணிட்டு போயிடும். அவன் முகத்தை பார்த்துருவான். ஒரு 10 பேர் இருக்கிறான்னா ஒரு 2-3 பேரை பார்த்துருவான். இவன் பாக்கெட்ல இருந்து உருவிடலான்னு நாங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அவன் கேட்கிற தோரணை வச்சே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பேச பேச அவன் வாயை பொழந்துட்டானா ரைட், அவன் பாக்கெட்ல இருந்து பணம் வந்துருச்சுன்னு நாங்க முடிவு பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு சொல்றேன், அது எம்எல்எம். நான் உங்களுக்கு எம்எல்ஜி தரேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால மல்டி லெவல் காஸ்பல் தரேன். இந்த மாசம், அதாவது வருகிற மாசம் 30 நாள் இருக்கு. 2 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க விரும்புகிறேன். அதாவது அறிவிக்கிறேன், நான் வாக்குறுதி யாரையும் கேட்க மாட்டேன். நான் அறிவிக்க விரும்புகிறேன், ஆசைப்படுறேன், முயற்சி பண்றேன், நான் ரொம்ப ரொம்ப வாஞ்சிக்கிறேன்னு சொன்னா அதுல ஒரு பெரிய மேன்மை இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க. நான் சில வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். வாரத்துக்கு ஒரு ஆளை சர்ச்சைக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்தேன். அந்த ஒரு ஆள் அந்த வாரத்துக்குள்ள தேடும் பாருங்க, கர்ப்பவேதனை பண்ணுவான். எவ்வளவு சிக்க மாட்டான். சும்மா ரோட்ல போறோம், அந்த ஒரு தீர்மானம் எடுத்த அந்த வாரம் வரவே மாட்டான். எப்படி? ஆனா அந்த வாரத்துக்குள்ள அவன் சர்ச்சைக்கு இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு வாரம் சனிக்கிழமை ஆயிடுச்சு. ஒரு ஆளுக்கு நான் சுவிசேஷம் சொல்லுறேன். மனசு படைக்குது. ஆண்டவரே,
இந்த ஒரு ஆளுக்கு என்னால சுவிசேஷம் சொல்ல முடியலையே, என் பொருத்தனை எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு பயந்தேன், ஏங்கனேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, இதே எம்மாங்கம்ல மாட்டின சகோதரி தான், ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, கண்ணீரோட தனியா பெனாத்திட்டு போறாங்க, அவ்வளவு கடன் போறாங்க. நான் பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவங்களுக்கு பக்கத்துல போயின்னு, என்னாச்சுக்கா, என்ன தெரிஞ்சுறீங்க அப்படின்னு அவங்க அப்படியே என்ன பார்த்தாங்க. நான் எதுவுமே கேட்கல. நான் சொல்ற இடத்துக்கு நாளைக்கு வருவியாக்கான்னு கேட்டேன். ஒரு சர்ச்சு பேர் சொல்லி இந்த சர்ச்சுக்கு நான் வாசப்படியே நிற்பேன். கரெக்டா நான் நிக்கிறேன். அவங்க எல்லா விசுவாசிகளுக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் சொன்ன டைம்ல வந்து நின்றுட்டாங்க. ஒரு 4-5 வாரம் அந்த சபைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சபையிலே அவங்க காணும். நானும் மறந்துட்டேன். 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அவங்க பார்க்கிறேன், பாண்டிச்சேரியே இன்னொரு பெரிய சபையில ஏரியா லீடரா இருக்கிறாங்க. நான் சொல்றேங்க, நான் ஆசைப்பட்டேன், வாஞ்சி எனக்கு விருப்பப்பட்டேன், ஏங்கனேன். அதை யார் பூர்த்தி செய்ய? அதை பூர்த்தி செய்யற கருத்துருங்க. நீங்க ஆசை மட்டும் தான் பண்ணணும், வாங்கிக்கணும், முயற்சி எடுக்கணும். நான் கேட்கிறேன், நான் 2 பேருக்கு இந்த மாசம், அதாவது வருகிற மாசம் 1ஆம் தேதியில இருந்து 30-31 2 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வாஞ்சிக்கிறேன், ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றேன். கேட்டு, அதாவது நான் கொண்டு வரேன்னு சொல்லுங்கன்னு சொல்லல, நான் வாஞ்சிக்கிறேன், ஆசைப்படுறேன்னு சொல்லுங்க. கேட்டு, உங்களுக்கு ஒரு ஸ்கீம் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு எம்எல்எம் ஸ்கீம் தான், அதை எம்எல்ஜி ஸ்கீமா சொல்றேன் கேளுங்க. எம்எல்ஜி ஐயா, எம்எல்ஜி நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க 2 பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்ச சபைக்குள்ள கொண்டு வாங்க. அந்த 2 பேரை ஃபாலோ பண்ணுங்க, அவங்களை பைபிளுக்குள்ள நடத்துங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் இன்னும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. நமக்கு ஆள் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க, ஜீத்துல போய் நில்லுங்க. எல்லாம் அங்கதான் இருக்குது. தரித்திர தெருவோரத்துல இருக்குது. ஐயா, பணக்காரங்க மட்டும்தான் கூப்பிட்டீங்களா? ரோட்ல இருக்கிறவங்களே நாங்க கூப்பிடுவோம். ஆள் இருக்கு, வாங்கி 2 பேரும் எல்லாரும் கொண்டு வாங்க. அந்த 2 பேரை 1 மாசத்துக்குள்ள மோல்டு பண்ணி அந்த 2 பேரை 2 பேரா கொண்டு வர வைங்க. நான் சொல்றது இதே ஸ்கீம் தான், காஸ்பல் யூஸ் பண்றோம். கணக்கு சும்மா ஒரு கணக்கு மட்டும் சொல்றீங்களா? நீங்க 2 பேரை 1 மாசம் கொண்டு விட்டீங்க, 2வது மாசம் அது 4 ஆகும், 4வது மாசம் அது 8 ஆகும், 8வது மாசம் அது 5வது மாசம் அது 16 ஆகும், 6வது மாசம் 32, 7வது மாசம் 64, 8வது மாசம் 128, 9வது மாசம் 516, 10வது மாசம் 1024, 11வது மாசம் 2048, 12வது மாசம் 4096. அப்ப நம்மளால ஒரு வருஷத்துல 4000 பேரை கொண்டு வர முடியும் இல்லையா? முடியுமா? வேணாங்க, 10% வரட்டுங்க, 400 பேர் வரட்டுங்க. ஐயா, நாங்க இப்போ ஐயா சொன்னாரு, நாங்க வந்து திங்கட்கிழமை ஒருத்தவங்களுக்காக நாங்க ஃபாஸ்டிங் போட சொல்லுவீங்க, செவ்வாய்க்கிழமை ஒருத்தவங்களுக்காக ஃபாஸ்டிங் போட சொல்லுவீங்க, புதன்கிழமை ஒருத்தவங்களுக்காக சொன்னாரு. கேட்டீங்களா? எங்க பாஸ்டர் கூப்பிடுவாரு, ஓட விடுவாரு. அடுத்த வாரம் ஒரு ஆத்மா இங்க வரலன்னு வையே, மைக்கு பிடிச்சி திட்டுவாரு. அப்படிப்பட்ட இடத்துல வளர்ந்தவங்க. அந்த அபிஷேகம் இப்ப இல்ல, அந்த வாஞ்சை இப்ப இல்ல, அந்த விருப்பம் இப்ப இல்ல. நம்முடைய ஆண்டவரை இன்னும் நாம் சிலுவையில் அடைக்கிறோமா? அவர் ஒரு தடவை தான் கிடைக்கிறார். மறுபடியும் அந்த கண்மலை அடிக்கப்பட்டதுனாலதான் மோசே எங்க போல மறுபடியும் நாம் அந்த இயேசுவை அடித்தோமானால் நித்திய காணானுக்குள்ள நிறைய வசனம் இருக்கு. நான் பேசணும்னு ஆசைப்படுறேன், நேரம் இல்லை. அதனால நான் சொல்றேங்க, அது நம்ம தலைமையில விழுந்த கடமைங்க. வசனம் சொல்லுது, நிறைய வசனம் இருக்கு, சொல்ல முடியல. அது நம்ம தலைமையில விழுந்த கடமை. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட
அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹalleluya. இது சொல்றாரு, புறப்பட்டு போங்க, சகல நாட்டு மக்களையும் சீஷராக்குங்க. அதாவது அந்த அதிகாரம் ஆதாம் கையில இருந்துச்சு. அவன் என்ன பண்ணான்? பிசாசு கிட்ட தூக்கி போட்டான். இப்ப ஆண்டவர் எடுத்துக்கிட்டு அதை நம்ம வீட்டுல நம்ம கொடுக்குறாரு, பரிசுத்த ஆவியானவர். நம்ம விட முடியாது, விட்டா நமக்கு லாஸ். அந்த பவர் இனிமேல் எங்க போவாது, சாத்தான் கையில போவாது. நம்ம என்ன பண்ணுவோம்? இழந்துருவோம். அதே போல அதே ரோமர்ல இருந்து ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 10 அதிகாரம் 14-15 வாசிக்கிறேன். அவரை விசுவாசியாதவர்கள் அவரை தொழுது கொள்வார்கள். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகான காஸ்பல் போறவங்களுக்கு எது அழகா இருக்கு? ஆமென். மறுபடியும் 3 மாசம் 2, 4, 8 ஒரு ஆள் 8 பேரை ட்ரைனாங்க. 4, 8, 32, 5, 8, 40 பேர் வருவாங்க இல்லையா? மொத்தமா 40 பேர். அது ரொம்ப ஆசைப்படுறேன். மொத்தமா 40 பேர் எக்ஸ்ட்ரா இங்க இருப்பாங்களா? நான் சொல்றேன், நான் மார்க்கெட்டிங் பண்ண வரல, நான் மார்க்கெட்டிங் குட்டியிலே கொஞ்சம் பேசிக்கிறேன். தேவன் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றேங்க, அந்த ஒரு பிளைட் கிராஷ்ல பிளைட்ல இருந்து 239 பேர் செத்தாங்க. வெளியில அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த காலேஜ்ல இருந்தவங்க எத்தனை பேர் செத்தாங்க? உன் போய் காணிக்க வெளியில வரவே இல்லை. எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியல. ஐயா, இன்னைக்கு நீங்க பாக்குறவங்க நாளைக்கு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலையே, ஒருவேளை நான் சொல்லி இருந்தா அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருந்தால் அப்படின்னு ஒரு கவலை நீங்க படக்கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், கடைசி காலத்துல மோசமான சூழ்நிலையில எப்போ மரணம் வருதே தெரியாம மோசமான நிலையில நிக்கிறோம். இந்த இயேசுவை இனிமேலும் நம்ம கொண்டு போகலாம். இயேசுக்கும் நமக்கும் ஆசை. அந்த ஆத்மாக்களுக்காக பிரயாசப்படுவீங்களா? அந்த ஆத்மாக்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்பீங்களா? ஒரு 2 பேருக்காவது சுவிசேஷம் அறிவிப்பீங்களா? இங்கதான் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஒரு வேற ஊர்ல உங்க சொந்தக்காரங்க அங்க இருந்து ஒரு சபைக்கு அனுப்புங்க. நான் இங்க கொண்டு வாங்கன்னு சொல்லல, இங்கயும் போதும், நிறுத்தி. இல்ல, எனக்கே நிறைவா இருக்கு. நிறுத்தி. நம்முடைய பாதங்களின் அழகை தேவன் நம்ம தேவனுக்காக போகணும். ஒரு 30-40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ்ல ஒரு பிரேயர்ஸ் உருவாக்காங்க. உங்களுக்கு சேர்ந்து தெரியுமா? பிரைவேட் காலேஜ், கிறிஸ்டியன் காலேஜா இருக்காது. பொம்பளை பிள்ளைங்க சேர்ந்து ஒரு இது உருவாக்குவாங்க. ஆம்பளை பசங்க சேர்ந்து ஒரு பிரேயர் சொல்லுவாங்க. ஒரு பார்க்ல உட்கார்ந்து பிரேயர் பண்ணுவாங்க. லஞ்ச் நேரத்துல பிரேயர் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அவன் பின்னாடி போயிடுது. அவன் சொல்றது இவன் பூப்பு மாடி மாதிரி கேட்டுது. ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு வசனம், ஐயா கடைசி ஒரு வசனம் மட்டும் நான் சொல்றேன். வாலிபன் தன் கலவனுடைய கையில் உள்ள அம்பு கொடுப்பாய். இந்த வசனத்துடைய மீனிங் சொல்லுவாங்க. வாலிபன் யாரு? பலவான் கையில் உள்ள அவன் யாரு? அம்பு. அவனை பிடிச்சிருக்கிற பலவான் யார்? அவனை இயேசு கிறிஸ்து பிடித்திருந்தால் அவன் வேகமா இலக்கை நோக்கி என்ன பண்ணுவான்? போவான். அவனை சத்துரு பிசாசானவன் பிடித்திருந்தால் அவன் வேகமாய் இலக்கை நோக்கி துன்மார்க்கமான காரியத்துக்கு போவான். இந்த வாலிபன்
யார் கையில இருக்கு, எந்த பலவான் கையில இருக்கிறான்னு தாங்க முக்கியம். நான் சொல்றேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்க. நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், நம்ம கிட்ட இருக்கிற பூட்டு, சாவிக்குரிய பூட்டு துரு பிடிச்சிருக்கா, அல்லது அந்த சாவியை நம்ம பயன்படுத்தணும். சாவி இருக்கிறதே ஒரு வேலை தெரியாம இருந்தீங்கன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்து விட்டாலே அந்த சாவி உங்க கையில வந்துருச்சு. கட்டுள்ளவர்களை விடுதலை ஆக்குங்க, காயப்பட்டவர்களை காயங்கள் அவருடைய நாமம் கொஞ்சம் கண்டு இந்த நல்ல இரவு வேலை இந்த வேடிக்கைகளோடு பேசி நீங்க எங்களுக்கு ஒரு கொடுத்த ஒரு கட்டளையை, நீங்க எங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியத்தை நாங்க செய்யாம இருக்கிறோம்ப்பா. அந்த காரியத்தையே நாங்க மறந்து இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தையே நாங்கள் உணராமல் இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற பலத்தை நாங்கள் உணராமல் இருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவது என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். நாங்க போனா பிசாசு ஓடணும்பா, நாங்க போனா உணவன் நடக்கணும், நாங்க ஜெபம் பண்ணா செவிடை கேட்கணும். ஆண்டவரே, நாங்க தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. ஆண்டவரே, இதை உணராமல் எங்கள் கஷ்டங்கள், எங்கள் பாரங்கள், எங்கள் கண்ணீர், எங்கள் கவலை, எங்கள் தேவைகளையே நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்கள் ஜபங்கள் எல்லாம் எங்கள் தேவைகளில், எங்கள் குடும்பங்களின் தேவைகளில், எங்கள் பிள்ளைகளின் தேவைகளுமாய் இருக்கிறது. நாங்க உங்க காரியத்தை பார்க்கும்போது நீங்க எங்க காரியத்தை பார்க்கணும். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, இனி நாங்கள் ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறோம். வேலை உங்க கிருபை இருந்துச்சு, நான் ஜீவனும் இருந்தேன். மறுபடியும் இவர்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் பொழுது ஆண்டவரே, ஒரு 6 மாசத்துல ஆண்டவரே இந்த இடம் ஆண்டவரே இல்லாமல் ஒரு 100, 150, 200 பேர் உட்காரத்தக்கதான ஆண்டவரே ஒரு ஸ்தானத்தை நீங்க கொடுத்திருக்கணும். நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் ஏங்குகிறோம். ஆண்டவரே, இது எங்கள் பெயர் பிரஸ்தாபத்துக்கு அல்லப்பா. எங்களுடைய ஆண்டவரே, நாங்க பெரிய ஊழியக்காரன் காட்டுறதுக்கு இல்லப்பா. ஆண்டவரே, உணர்வே இல்லாமல் செத்து போய் கிடக்கிறோம். ஆண்டவரே, மரித்தவர்கள் பக்கத்துல நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லப்பா, நாங்கள் எழும்பி ஆண்டவரே, மரித்தவர்களை விட்டு நாங்கள் எழும்பி உமது ராஜ்யத்துக்காக நாங்கள் ஓடி அநேக ஆயிரங்களை உமது அண்டையில நாங்கள் சேர்க்க உதவி செய்யுங்கள். நாங்கள் பலவீனர்கள் தான் ஆண்டவரே, நாங்கள் அப்பா பலனற்றவர்கள். எங்களுக்கு திறமை இல்லை, எங்களால பேச முடியாது, எங்களால பிரசங்கம் பண்ண முடியாது. வேண்டாம், விருப்பம் மாத்திரம் இருக்க போறாங்க. எங்க தேவன் எங்களை பயன்படுத்துங்க. நாமம்